ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யமகாதகி. படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் திருவிழா நடக்குது. ஸோ வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே அந்த கிராமத்துக்கு வருவாங்க. அந்த ஊர் தலைவர் ஒருத்தருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை நடக்குங்க. அவர் ஒரு எஸ்ட்ரீம் லெவலுக்கு போனோன்னா அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் சண்டை நடக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு என்னன்னா தூக்கு மாட்டி இறந்துடும். அந்த டெட் பாடியை வந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை வந்து எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, விடாது. ஸோ அந்த வீட்லேயே தான் டெட் பாடி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தில் நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட மொட்டை கதையுமே. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் சொல்லணும். படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஹீரோ ஆகட்டும், அந்த ஊர் தலைவர் நடிச்சிருப்பாரு அவர், அந்த அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாருமே அவங்க நீட்டாக நடிச்சிருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்த சீன் போகும்போது நல்லா என்கேஜிங்காக நம்மளை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த கேமராமேன் ஒர்க் ஆகட்டும், எடிட்டர் ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரோட டெக்னீஷியன்ஸ் ஒர்க்குமே நீட்டாக இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. படத்தை நைட் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு படத்தில் கொஞ்சம் லேக் ஆகிறாங்க இருக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபு பாசிட்டிவில் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் நெகட்டிவில் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு சீன் நடக்குதுன்னா அடுத்த சீன் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடிச்சு இன்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீம் வந்து செகண்ட் ஹாஃப் நமக்கு பண்ணியிருப்பாங்க. இது ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் இனிமேல் நல்லா எழுதியிருக்கலாமோ, இனிமேல் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுங்க எனக்கு. சில கேரக்டர்ஸ் மட்டும் ஓகே, இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர்ஸ் ஓகே, பட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்களோ, இவங்க தான் எதுக்கு தேவையில்லாமல் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு நல்ல கதை, ஆனால் இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, ஒரு ஸ்கோப் இருந்திருக்கு. பட் இவங்க இந்த டீம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. சரி, இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாங்க. அடல்ட் கண்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு நல்ல கதை தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ. நல்ல ஸ்கோப் இருந்த கதை, ஆனால் இவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ. நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளை இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்னும் கிளைமேக்ஸ் வரைக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, ரைட்டிங்கில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்க்கறது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.